முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம்தான் ஏரியே உடைச்சிட்டு போற அளவுக்கு தண்ணீர் நிரம்பி உள்ளது. அனைத்து ஊர்களிலும் மழை பொழிந்து ஆறுகளிலும் ஏரிகளில் தண்ணீர் ஓடுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் செழிப்பாக வாழ்கிறார்கள். அமைச்சர் சி.வே. கணேசன் பேச்சு. கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செவ்வேரி, பில்லூர், தொண்டங்குறிச்சி, சிறுகரம்பலூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் கலந்து கொண்டார். அமைச்சர் அவர்கள் பேசுகையில், மு.க.ஸ்டாலின் ஆட்சி வந்ததற்கு அப்புறம்தான் ஏரியே உடைச்சிட்டு போற அளவுக்கு தண்ணீர் நிரம்பி உள்ளது. அனைத்து ஊர்களிலும் மழை பொழிந்து ஆறுகளிலும் ஏரிகளிலும் தண்ணீர் ஓடுகிறது. தமிழ்நாடு மக்கள் செழிப்பாக வாழ்கிறார்கள். தீட்டக்குடி பகுதிகளில் 55,000 மகளிருக்கு மாதம் உதவித்தொகை விடுபட்டு போன பெண்களுக்கு டிசம்பர் மாதம் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்வார் என அமைச்சர் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி, தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் KNT சங்கர், நிர்மல்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 36 வருஷம் ஆகுது. 100% காலை உணவு திட்டம் இந்தியாவில எங்கேயுமே போடுறதில்லை. இங்கதான் நம்ம தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கார். நம்ம குழந்தைகள் எல்லாம் காட்டுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் நம்ம கவலை எல்லாம் போட நம்ம குழந்தைங்க சாப்பிடும். காலையில ஏதோ அது எவ்வளவு சாப்பிட போகுது, எவ்வளவுதான் ஒரு கரண்டி தான் சாப்பிடும். 1வது படிக்கிறப்ப என்ன சாப்பிடும், ஒரு கரண்டி, ஒரு பொங்கலோ இட்லியோ கொடுத்தா அந்த குழந்தை சாப்பிட்டு வயிறார வயக்காட்டுக்கு போனா நம்ம குழந்தை சாப்பிட்டு இருக்கோங்கிற மன அமைதியில் நம்ம காட்டில் வேலை செய்யணும். இல்லைன்னு செய்ய இந்த பெத்த வயிறு குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையா என்ன பண்ணுச்சு வேலை செய்யற காட்டில் நம்ம அந்த சிந்தனையில தான் இருப்போம். வீட்டுக்கு வந்து இந்த குழந்தை தூக்குறவரையும் காட்டு களவெட்ட போனா அப்பெல்லாம் எப்படின்னா திட்டக்கூடிய சங்கு இருக்கும், வாட்சி கிடையாது எந்த வீட்லயும். அது 6 மணிக்கு சங்கு ஓன்னு அதை கேட்டுட்டு தான் ஜனங்க களவெட்டுறதை விட்டுட்டு வீட்டுக்கே வருவாங்க. காலையில களவெட்ட போனா சாயங்காலம் 6 மணிக்கு தான் யார் வீட்டு படம் விடுவாங்க. இப்ப அப்படி இல்லை. எல்லாரும் காலையில் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பேரல் வழி போட்டுக்கிட்டு ஆட்டோவில் நிறுத்தியா ஆட்டோவில் போனோம். ஆட்டோவில் ஏறி போய் 12 மணி 1 மணி கூட ஆகிறதில்லை. நம்ம டக்குன்னு எல்லாரும் புறப்பட்டு வந்துடுவாங்க சீக்கிரமா. அப்ப அப்படி கிடையாது, களவெட்ட உடனே என்ன செய்வாங்க, பாலுக்கு போறவங்க எல்லாம் போங்க, குழந்தை இருக்கிறவங்க 1 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள முன்னாடி அந்த வயக்காட்டுக்காரனும் கிணத்துக்காரங்க அனுப்பி விட்டுறாங்க. நானே என்ன பண்ணியிருக்கேன், கடலை போடுறதுக்கு மடியில கட்டிட்டு கடலைப்பருப்பு வச்சுக்கிட்டு இப்படி தள்ளிக்கிட்டே போடும் ஒரு வரலால. அப்புறம் கடலை போட்டு என்ன பண்ணும், இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த படம் இருக்குல்ல அதை மறைக்கணும். இப்பெல்லாம் நீங்க அந்த மாதிரி வேலை செய்யறவங்களாம் இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் செய்யுமான்னு தெரியல. ஆமா, 20 ஏர் 30 ஏர் போடும்போது நடுவில் இன்னும் போட்டுக்கிட்டே போகணும். அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சோம். இன்னைக்கு அப்படிலாம் யாரும் வேலை செய்யறது இல்லை. ஆனா அதெல்லாம் கஷ்டமா இருக்குதுன்னா நம்ம முதலமைச்சர் இப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கிற பெண்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு தான் மாதம் பணம் கொடுக்குறாரு. அது கூட உதவித்தொகைன்னு அவர் சொல்லல. பெண்கள் காலையில் ஏஞ்சி வீட்டில் காபி போறது, வீட்டை கூட்டுறது. முன்னெல்லாம் ஜனங்க காலையில் ஏஞ்சா வீட்டுக்குள்ள சாணம் தெளிப்பாங்க, நோய் வராமல் இருக்கிறது. இப்ப யாரும் சாணம் தெளிக்கிறதே இல்லை. முன்னாடியாவது ஒரு குண்டாலும் தண்ணியாகவும் தெளிச்சு விட, இப்ப தண்ணியும் தெளிக்கிறது இல்லை. ஏன்னா யாரும் ஏந்திருக்கிறதே இல்லை. சீக்கிரம் 8 மணி 9 10 மணி ஆயிடுது. முன்னாடிலாம் சொல்றேன், அந்த மாதிரிலாம் இருந்த காலம் இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு. எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, குழந்தைகள் காலைல சாப்பிடாம காலையில எழுந்து வயக்காட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு தூக்கு வழியில சாப்பாடை போட்டு எடுத்துட்டு போய் காலையில ஒரு தடவை நானே வயலுக்கு போய் காலையில் என்ன செய்வேன்னா, பள்ளிக்கூடம் 9:30 மணிக்குன்னா காலையில போய் கொத்தமல்லி ஒரு 2 மேனை, அதுக்கு மேனன்னு சொல்றது, போய் 2 மேனை கொத்தமல்லி காயை பிடிங்க வச்சுருந்தா பள்ளிக்கூடத்துக்கு வரணும். கோடு போடணும். ஆளு களை வெட்டினா அந்த கோடு களை வெட்டுறவங்களுக்கு கோடு போடணும். பின்னால ஒரு குச்சி வச்சுக்கிட்டு கோடு எழுதிட்டே போட அந்த கோட்டில் தான் ஜனம் களை வெட்டுவாங்க. இப்ப களை வெட்ட போட அவங்க பாட்டு வச்சு வந்துடுறாங்க வச்சுக்க. நிறைய மிஷின் வந்துருச்சு. அதாவது பயிர் நடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு, அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, கரும்பு வெட்டுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. எல்லாமே மிஷின் ஆகி போச்சு இப்ப. அதனால காலம் ரொம்ப வேகமா முன்னேறி போச்சு. நம்ம விட்ட பஸ் போயிட்டு இருப்பாரு. அதனால எங்க பார்த்தாலும் மந்திரி, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு மந்திரி ஆயிட்டேன். நல்லா மந்திரி ஆயிட்டாலும் பழைய கணேசன் உங்கள் மீது வச்சிருக்க அந்த அன்பு பாசம் என்னைக்குமே இந்த ஊர் மக்கள் மீது நான் மறப்பதில்லை என்பதற்காக தான் இதெல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் ஓட்டு போடுறீங்க, சில பேர் போட மாட்டீங்க, அது வேற விஷயம், அது உங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனா இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஆமா, ஏன்னா நல்ல முதலமைச்சர் நாட்டாளர்.
எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சு வெள்ளாத்துல முன்ன மாசி மறந்து போனோம்னா தண்ணி ஓடாது ஆத்துல. இப்ப பாருங்க திருநெல்வேலி ஆத்து தண்ணி ஓடுது, பிரதான ஆத்து தண்ணி போகுது, திருச்சியில காவேரியில தண்ணி போகுது, தென்பண்ணையாறுல போகுது, பாலாறுல போகுது, எல்லா ஆத்தும் தண்ணி போகுது. மேட்டூர் டேம் 7 முறை நிரம்பி போச்சு. இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல் மேல கோடை காலத்துல கூட மழை பெய்யுது. என்ன காரணம்னா நல்ல முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.